بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وانتصار المتقين تاج الأمة شفيعي يوم القيامة الله يا الله கணிதர்கள் பெருமக்கள் எல்லாரும் நேரடியாக அருள்முறை திருக்குறானில் அல்லாஹ் ஜல்லஷானுவ ஒரு வசனத்தில் எடுத்து சொல்கிறார் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஸர் கௌமுன் மின் கௌமின் ஈமான் கொண்டவர்களே ஒரு கூட்டத்தினரை பார்த்து மற்றொரு கூட்டத்தினர் கேலி கிண்டல் செய்ய வேண்டாம் அஸா யகூன கைரம் மின்ஹும் நீங்க யாரை கிண்டல் பண்றீங்களோ அவங்க உங்களோட சிறந்தவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஒலா நிசாவும் மின் நிசாய் ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களும் யாரும் யாரையும் கேலி கிண்டல் செய்ய வேண்டாம் அசா எக்குன்ன கைரம் இல்லை நீங்க யாரை கிண்டல் பண்றீங்களோ அந்த பெண்கள் உங்களோட சிறந்தவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒலா தல்மிசு அன்புசக்கும் அதே போல யாரையும் நீங்கள் பழித்து பேச வேண்டாம் சபிக்கிறது ரொம்ப தரக்குறைவா மரியாதை குறைவா பேசுறது ஒலா தனாசபு பில் அல்காம் பட்ட பெயர்களை சொல்லியும் யாரையும் கூப்பிடாதீங்க பட்ட பெயர்களை சொல்லியும் யாரையும் கூப்பிடாதீங்க பேச இஸ்முல் ஃபுசூக்கு பாதலீமா ஈமான் கொண்ட பிறகு இந்த மாதிரி செயல்களை எல்லாம் செய்வது பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் ஒமன்லம் எத்தும் இந்த பாவங்கள்ல யாராவது செஞ்சிருந்தா அவங்க உடனே தௌபா செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் தௌபா செய்யவில்லை என்றால் இப்ப உள்ளாய ரூமில் ஆடுவோம் அவர்கள் தான் அநியாயக்காரர்கள் என்பதாக அல்லாஹ் விஷாத்தர் அந்த வசனத்தில் சொல்லிட்டாரு மற்றவங்களை பத்தி நல்லதையே பேசணுங்கிறது திருக்குறான் கெட்டதை பேசாத அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லதை பேசுங்க என்று சொல்லு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள்ல ஆயிஷா அம்மா நல்லா இளம் வயசுக்காரங்களா இருந்தாங்க சின்ன வயசுக்காரங்க அதனால அவங்க அந்த சின்ன பிள்ளைக்கே உண்டான கொஞ்சம் துடுக்குத்தனமா எப்போதையுமே பேசுவாங்க கொஞ்சம் துடுக்குத்தனமாக அவங்க பேசுவாங்க அவங்க சஃபியா பின்த் ஹுயை என்று ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி இருந்தார் அவங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் செய்து கொள்ள வேண்டும் அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆயிஷா இல்லாதவங்க அவங்க யூத் ஆஃப் பெண் வருகிறாள் யூத் ஆஃப் பெண் போறா அப்படின்னு தான் சொல்லுவாங்க போறாங்கன்னு சொல்லி யூத் ஆஃப் பெண் ஏன்னா அந்த யூத மதத்துல இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க சஃபியா அதனால யூத பெண்ணே சொல்லுவாங்க ஒரு நாள் இப்படி சொல்லும் பொழுது சஃபியா அம்மாவுக்கு ரொம்ப கோபம் ஒரு பக்கம் அவங்கள எதிர்க்க முடியலன்னு சொல்லி வருத்தம் வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க தேம்பி அந்த நேரம் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள வராங்க சஃபியா ஏன் அழுவுற இந்த மாதிரி ஆயிஷா என்ன பார்த்து சொல்லிடுச்சு எதுக்கா போய் அழுவுற நீ பெருமைப்படுற விஷயமாச்சே இது நீ பெருமைப்படுகிற விஷயமாச்சே இதுக்கு போய் நீ வருத்தப்படுறீங்க ஏன்னா உன்னுடைய தகப்பனார் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி யூத மதத்துல இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அண்ணன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில வந்தவங்க தான் இந்த சஃபியா உன்னுடைய தந்தை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி உன்னுடைய சிச்சா ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் உன் வீட்டுக்காரரு ஒரு நபி இதுக்கா போய் வருத்தப்படுற நீ போய் சொல்லு என்று சொல்லி கொடுக்கிறார்கள் உடனே சஃபியா அம்மாக்கு நமக்கு ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அப்பா வந்து நபி சிச்சா வந்து நபி வீட்டுக்காரரு நபி நம்ம யாரு இப்ப நபி ஃபேமிலி அப்படின்னு உடனே நமக்கு சந்தோஷமா போய் அங்க போய் ஆயிஷா அம்மா கிட்ட விவரத்தை சொன்னதுமே அதுக்கு பிறகு சஃபியா அம்மாவை ஆயிஷா அம்மா யூத பெண்ணு சொல்றதே கிடையாது பொதுவா நம்ம வீட்டுல என் மாமியார் இப்படி செஞ்சிருச்சுமா அப்படின்னு மகன் வந்து நம்ம கிட்ட சொன்னா நீ இப்படி பேசிருக்க வேண்டியதானே அப்படின்னு கெட்ட வார்த்தையை ஒண்ணு சொல்லிக்கணும் ரெண்டு பேர்த்துக்கு மாமியாருக்கும் மருமகளுக்கும் விரிசல் அதிகமாகிற மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம்
ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி தராங்க? சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நல்லதுதான் சொல்லி கொடுக்குறாங்க, உண்மையதான் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, நம்ம நண்பர்கள், ஆலோசனை கேட்பவர்களுக்கு எல்லாம் நல்ல விஷயங்களை சொல்லித்தரும். சமீபத்துல பத்திரிகையில படிச்ச மாமியாருக்கும் மருமகளுக்கும் சட்டை. மாமியாரு மருமகன் வந்து வீட்டுல வந்து அம்மாட்ட சொல்லுது. சொன்ன உடனே வா அவளை போய் கேட்போம் என்று சொல்லி 2 பேரும் போறாங்க. அம்மாவும் மாவனும் அங்க மாமியார் வீட்டுக்கு போய் 2 பேரும் சட்டை பிடிச்சு மாமியாரை இழுத்து போட்டு தெருவுல அடிக்கிறாங்க. யாரு? சம்பந்தியும் மருமகனும் தெருவுல இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. இது எல்லாம் ஒரு சிசிடிவி கேமரால பதிவாகிட்டு. சிசிடிவி கேமரால இங்க ஒரு இடத்துல வச்சிருந்தது பதிவாகிட்டு. கடைசியில பார்த்தா அது போலீஸ் கேஸ் தான் அது நமக்கு செய்தி பத்திரிகைகள்ல வரும். அப்ப நம்ம ஒரு தாயாக இருக்கக்கூடியவள் தன்னுடைய மகளுக்கு, தன்னுடைய மகனுக்கு, தன்னை சார்ந்தவர்களுக்கு நல்லதுதான் சொல்லிக் கொடுக்கணும். ஏமா உன் வயசு என்ன 22 வயசு, அவன் மாமியாருக்கு 45 வயசு, அது அந்த காலம், நீ இந்த காலம், 2 பேரும் அப்படிதாம்மா இருக்கும், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போமா எந்த சொல்லித்தர வேண்டும். உனக்கு எனக்குமே வீட்டுல 7ஆம் பொருத்தமா தான் இருக்கு. எந்த வீட்லயாவது அம்மா அம்மாவும் சந்தோஷமா இருக்கிறாங்களா? சண்டை தான் வீட்டுல. மாமியார் மருமகன் கூட அவனை சண்டை போட்டுக்க மாட்டாங்க, அம்மா அம்மாவும் அவனை சண்டை போட்டுக்குவாங்க, வீடுகள்ல பாக்குறோம். அப்படிங்கும்போது உண்மையிலுமே மாமியார் மருமகனும் எப்படி இருப்பாங்க? நல்லதை நான் சொல்லித்தர வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஆயிஷா அம்மா வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் ஏறத்தாழ ஒரே வயசுதான், சின்ன வயசுக்காரங்க 2 பேரும். இப்ப ஃபாத்திமா அம்மா கிட்ட ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்துன்ன ஸய்யிபாத்துன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் செய்த எல்லா பெண்களும் விதவைகள் தான், எல்லா பெண்களும் விதவைகள் தான். தஸவ்வஸனி வான பிக்ருன். ஆனா ரசூலுல்லா என்ன கல்யாணம் பண்ணும் போது நான் கன்னி பொண்ணா இருந்தேன் அப்படிமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க அம்மாவை ரசூலுல்லா கல்யாணம் பண்ணும் போதும் விதவையா தான் இருந்தாங்க உங்க அம்மா, நான் தான் கன்னி பொண்ணு ரசூலுல்லாவுக்கு அப்படின்னு ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமைப்பட்டுக்குவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 11 மனைவிமார்கள் இருந்ததாக வரலாறு உண்டு. அந்த 11 மனைவிமார்கள்லயும் ஆயிஷா அம்மாவை தவிர மற்ற எல்லாருமே விதவை பெண்கள் தான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இப்படி சொல்லும் பொழுது ஆயிஷா அம்மா தன்னை கொஞ்சம் பெருமையா பேசிக்குவாங்க. ரசூலோட எல்லா மனைவிமார்களும் விதவைங்க தான், நான் மட்டும்தான் கன்னி பொண்ணு, நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மற்றவங்க பெருமையா பேசிக்குவாங்க. ஒரு நாள் இதை ஃபாத்திமா அம்மா கிட்டையும் சொல்லும் பொழுது ஃபாத்திமா அம்மாவுக்கும் கொஞ்சம் வருத்தமா போச்சு. என்னடா எங்க அம்மாவை பத்தி இப்படி தப்பா பேசிடுச்சே, வரும்ல, பெற்ற தாய தவறா பேசும்போது கொஞ்சம் முன்னாடி வரும் தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் இந்த மாதிரி ஆயிஷா சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லும் பொழுது ஃபாத்திமா அம்மாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தராங்க, இதுக்கா போய் கவலைப்படுற, இதுக்கா போய் கல்யாணம், இதுக்கா போய் கவலைப்படுற, உன்னுடைய தாயை நான் கல்யாணம் பண்ணும் போது நான் வந்து குமரி ஆணாக இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணல, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிருக்கல. நானு ஆயிஷாவை கல்யாணம் பண்ணும் போது ஏற்கனவே 2 பெண்களை கல்யாணம் பண்ண கன்னி கழிந்து ஆணாக நான் அந்த அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். யோசனை பண்ணிப்பாரு, உன்னுடைய தாய் ஏற்கனவே ஹதீஜா அம்மாவுக்கு வந்து ஏற்கனவே 2 கல்யாணம் ஆயிடுச்சு. 2 கல்யாணத்திலையும் அந்த ஆண்கள் கணவர்மார்கள் இயற்கையாக ஒப்பாந்து ஆயிட்டாங்க. அந்த 2 ஆண்கள் மூலமாக உங்களுக்கு குழந்தைகளும் இருந்துச்சு. இந்த நிலைமையில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா அம்மாட்ட எப்படி சொல்லி தராங்க, அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணும் போது நான் குமரி ஆணாக இருந்தேன், குமரனாக இருந்தேன். நான் ஆயிஷாவை கல்யாணம் பண்ணும் போது ஏற்கனவே நான் 2-3 கல்யாணம் பண்ண தண்ணி கழிந்த ஆணாக இருந்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்ததுமே அந்த அம்மா ஃபாத்திமா அம்மா நேரம் ஆயிஷா அம்மா வந்து இப்படி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க அம்மா கல்யாணம் பண்ணும் போது குமரனா இருந்தார், உன்னை கல்யாணம் பண்ணும் போது கண்ணி கழித்தவராக இருந்தார், எங்க அம்மா தான் அப்படின்னு ஃபாத்திமா அம்மா சொல்றாங்க. இது நடந்தது உண்மை, இதுல எதுவுமே பொய்யோ புரண்டோ வேற எதுவுமே இல்ல.
ஆனா யதார்த்தமா சொல்லி தராங்க, அது நல்லதாகவே இருக்கிறது. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி, நம்முடைய நண்பர்களுக்கும் சரி, நம்ம கிட்ட ஐடியா கேட்டு ஆலோசனை கேட்டு வரவங்களுக்கும் சரி, நாம் நல்லதை மட்டுமே சொல்லித் தர வேண்டும். கெட்டதை சொல்லித் தரக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கெட்டதை சொல்லித் தரது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட மாயிஸ் பின் மாலிக் அஸ்லமின்னு சொல்லி ஒரு சஹாபி, அவர் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பொண்ணோட விபச்சாரம் பண்ணிட்டார். மாயிஸ் பின் அஸ்லமி விபச்சாரம் பண்ணிட்டார். விபச்சாரம் பண்ண உடனே அவருக்கு 2 நாள் சந்தோஷமா இருந்தார். ஒரு 4 நாள் கழிச்சு அவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. இஸ்லாம் ஆன பிறகு அடடா நம்ம ஒரு விபச்சாரம் பண்ணிட்டோமே, ஒரு பெருங்குற்றம் பண்ணிட்டோமே சொல்லி மனசுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டே சுத்திட்டு கிடந்தார். இதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு கருத்து அபூபக்கர் இல்லாதவங்க அவங்ககிட்ட வந்து, இந்த மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு பாவத்தை வந்து விமோச்சனம் கிடைக்குமா, எனக்கு பாதுகாப்பு கிடைக்குமா என்று அவர்கள் கேட்டார். அப்ப அபூபக்கர் இல்லாதவங்க சொன்னாங்க, இஸ்தூர் அலா நஃப்ஸிக வதூப் இலல்லாஹ். இந்த செய்தியை உன் மனசுக்குள்ள அப்படியே வச்சுக்க, வெளியாட்டி சொல்லாது. அல்லாட்ட பாவம் நினைப்பீங்க, நல்லா பண்ணிச்சு, வெளியாட்டி சொல்லக்கூடாது போ அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் அவர் வெளியே வந்துட்டாரு. 2 நாள் சந்தோஷமா இருந்தாலும் 3ஆவது நாள் திரும்ப அவருக்கு மனசுக்கு வருத்தம். இன்னும் பெரிய பாவம் பண்ணிட்டோமே, நம்ம சுத்திட்டு கிடக்கிறோமே. சரி, இந்த உமர் இல்லாம அவங்க கிட்ட போனாங்க. அவரும் வையக அட நாசமா போவோம், இப்படியே பண்ணிட்ட அப்படின்னாங்க. அவரு அட நாசமா போவோம், இப்படியே பண்ண, சரி இது மனசுக்குள்ளே வச்சுக்க, வெளியே யார்ட்டையும் சொல்லாத, அல்லாட்டா பாவம் பண்ணிப்பீங்க, நல்லா பண்ணிச்சிருவோம் போ அப்படின்ட்டாங்க. பேசாம இருந்துட்டாரு. என்ன எங்க போனாலும் இப்படியே சொல்றாங்களே, இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, மனசுக்குள்ள வச்சுக்க, வெளியே சொல்லாத, அல்லாட்டா பாவம் பண்ணிப்பீங்க என்றே சொல்லிக்கிறாங்களே என்று அவர் நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. அவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், ஹத்தாது பின் அபி வக்காஸ் சொல்லி. அவர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் எல்லாத்தையும் சொல்றாரு. சொன்ன உடனே அப்ப அவர் சொன்னாரு, நீ நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லு, அவங்க என்ன சொல்றாங்க கேளு என்று ஒரு ஆலோசனை தர. சொன்ன உடனே இவர் நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் யார சொல்லலாம், நான் அந்த மாதிரி விபச்சாரம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே திரும்பிக்கிட்டாங்க. இந்த பக்கம் திரும்பிக்கிட்டாங்க. அவர் முன்னாடி இருந்து சொல்றாரு, ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டாங்க. அவர் இந்த பக்கம் வந்து யார சொல்றாங்க, நான் விபச்சாரம் பண்ணிட்டேன். ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டாங்க. திரும்ப இந்த பக்கம் வந்து சொல்றாரு, நான் விபச்சாரம் பண்ணிட்டேன். ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் திரும்பினாங்க. 4 தடவை சொல்லியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல விழுவாத மாதிரி இருக்கிறாங்க. அப்புறம் 5வது தடவை அவங்க சொல்றாரு, ரசூலுல்லாஹ் நான் விபச்சாரம் பண்ணிட்டேன். எல்லாம் பண்ணியிருந்த மண்டப்பா ஏதாவது சும்மா அப்படியே ஆசை வார்த்தைகளை பேசி இருப்ப கொண்டு இருப்பேன். இல்லையா ரசூலுல்லாஹ் விபச்சாரம் தான் பண்ணேன், நான் போட்டிருப்பேன், அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுப்பா. இல்லையா ரசூலுல்லாஹ் விபச்சாரம் தான் பண்ணேன். அவர் 7-8 தடவை சத்தியம் பண்ணி சொன்னதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வேற வழி இல்லாம இவரை இழுத்து கொண்டு போய் ரோட்ல நிப்பாட்டி கல்லால் அடித்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, அந்த ஆளுகிட்ட, அந்த சஹாபி கிட்ட, மாயிஸ் பின் மாலிக் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, என்கிட்ட போக சொல்லி உனக்கு யார் ஐடியா கொடுத்தா, என்கிட்ட போக சொல்லி உனக்கு யார் ஐடியா கொடுத்தா? அப்ப அவர் சொன்னா, ஹத்தாது பின் அபி வக்காஸ் என் நண்பர் தான் சொன்னார். இதுக்கு முன்னால எங்கேயாவது போனியா? அபூபக்கர்கிட்ட போனேன், உங்கள்கிட்ட போனேன். அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, மனசுக்குள்ளே வச்சுக்க, வெளியே சொன்னாதான் அதாட்ட பாவம் பண்ணிட்டு சொன்னாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கப்பட்டு விட்டால் ரசூலுல்லாஹ் அந்த சட்டத்தை கண்டிப்பா நிறைவேற்றியே ஆகணும். அந்த நிலைமையில இருக்கிறவங்க ரசூலுல்லாஹ். மற்றவங்க கிட்ட போய் சொன்னோம்னா அவங்க அந்த சட்டத்தை நிறைவேற்றணுங்கிற அவசியத்துல இல்ல. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஹத்தாத கூப்பிட்டு சொல்றாங்க, அல்லா தரக்துமூஹு லஅல்லஹு யதூபு ஃபயதூபுல்லாஹு அலைஹி. அவரை நீ அப்படியே விட்டுருக்க மாட்டியா? யார? மாயிஸ் பின் அஸ்லமி, அந்த விபச்சாரம் பண்ணவரை அப்படியே நீ விட்டுருக்க மாட்டியா? அப்படியே விட்டு இருந்தாங்க அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சிருப்பானே. லவ் சட்டர்தஹு பி ஸௌபிக கான கைரன் லக. அவரு உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து சொல்லும் பொழுது ஒரு போர்வை போட்டு அவரை மூடி இருக்க வேண்டியதானே, வெளியே யாருக்கும் தெரியாம பகிரங்கப்படுத்திட்டியே என்ன நபியல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் மேல வருத்தப்பட்டாங்க, அவர் மேல கோபப்பட்டாங்க சஹாபி மேல. அப்ப அந்த சஹாபி ஹத்தாது காட்டின வழிமுறை இருக்குது, தவறான வழிமுறை. ரசூலுல்லாஹ்வுடைய பார்வைக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய காதுகளுக்கு அந்த செய்தி வரலன்னா அவர் பாட்டு அவர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கலாம், அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கலாம். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நம்ம சில சந்தர்ப்பங்கள்ல நல்லது சொல்றோம் செய்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கெட்டதை சொல்லிட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால எந்த ஒண்ணை யாருக்கு சொல்றதா இருந்தாலும் ஆழமா யோசிச்சு தீர்க்கமா யோசிச்சு உங்களுடைய வார்த்தைகளை வெளியிடுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படிப்பட்ட பாவங்களில் இருந்து நம் அனைவரையும் பாதுகாத்துவானாக. ஆமீன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ்.